My dear comrades, I am very shocked. RG Kaur கேஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டை பத்தி நான் அதுவும் பேச விரும்பல. ஆனா அந்த ஜட்ஜ் இருக்கானே, அவன் என்ன மனுஷனா மிருகமான்னு தெரியல. ஒரு டாக்டரை டியூட்டி ஹவர்ஸ்ல ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. எப்படியோ அந்த கேஸை கவர் அப் பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூவ ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் சிஎம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொண்டு வரணும்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த RG Kaur கேஸ்ல அந்த டாக்டரை வந்து கொன்னவர் வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா. எதுக்கு? ரேப் பண்ணி சாவடிக்கிறதுக்கு. ரேப்புக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன், சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன். என்ன நடக்குது இந்த நாட்டுல? கோர்ட்டுங்கிறது எதுக்கு இருக்கு? இந்த மாதிரி தீர்ப்பு சொல்றதோட அந்த ஜட்ஜை தான் முதல்ல தூக்கில போட்டுருவோம். ஒரு பெண்மணியை பலாத்காரம் பண்ணி டியூட்டிக்கு வந்த பெண்மணியை வந்து கொடூரமா சாவடிச்சா அவங்க அந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு என்னமோ பூசி முழுங்க பார்த்தாங்க. அந்த கேஸ்ல சிபிஐ உண்மையை கொண்டுட்டாங்க. ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு. இட் இஸ் நாட் த மோஸ்ட் ஹீனியஸ் ஆஃப் கிரைம்ஸ். அவ்வளோ பெரிய குற்றம் இல்லையா யாரு ஒரு பெண்மணியை கொண்டு சாவடிக்கிறதுல. அந்த அளவுக்கு அன்பார்டனபிள் கிரைம் இல்லையா? ஏயா நீ எல்லாம் படிச்சுட்டு வந்தியா வேற பொறுக்கிட்டு வந்தியா நாய? நீ எல்லாம் ஒரு ஜட்ஜுன்னு சொல்லி வெக்கமா இல்ல? உன் பொண்ணுங்க நடந்த அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பியா? புறம்போக்கு. என்னையா ஜட்ஜ்மெண்ட் இது? ஹீனியஸ் ஆஃப் கிரைம்ஸ். ஒருத்தர் உயிர் எடுத்துட்டாங்க, அது ஹீனியஸ் ஆஃப் கிரைம்ஸ் இல்லையா? அப்ப ப்ளீஸ் டெல் மீ which sort of crime deserves death sentence. parallel இன்னொரு கேஸ் சொல்றேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த பையன் வந்து கேரியர் பர்சியூ பண்ண விரும்பல. சோ அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பொண்ணை வந்து அவனை விஷம் வச்சு கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 24. அவ விஷம் வச்சு கொன்னது இந்த ரேப்போட ஹீனியஸ் ஆஃப் கிரைம்ஸா. அவளுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த டாபரை வந்து வெளியில விட்டுட்டாங்க. ஐ மீன் அவர் வந்து லைஃப் லாங் இருக்கிறவரெல்லாம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இருக்கணுமா. மக்கள்மார்களே, ஒரு வித்தியாசமான தீர்ப்பு வந்தா கூட நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன். இன்னைக்கு இந்த ஜனநாயகம் போயிட்டு இருக்கிற விதத்துல பாவம் அந்த தூக்கு தண்டனை கைதி அவன் ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கு வந்து மூக்கு சளி, அதனால காலில் தொங்க விட்டுருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஜஸ்டிஸ் ஷுட் பி டன் இன் டைம். நம்ம அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ரத்த கண்ணீர் சிந்தலாம். அந்த பொண்ணோட அப்பா அந்த காம்பன்சேஷனை வாங்கல. அப்ப அந்த நாட்டுல யாரு வேணா இது பண்ணலாம், அது வேணா பண்ணலாம். இதெல்லாம் நான் மேட்ச் பிக்சிங்கா இல்ல IPL ஆக்ஷனா? ஏன்டா நீ ஒரு ஜட்ஜாடா நாயே? உன்னதான் நான் முதல்ல தூக்கல போடணும் ராஸ்கல்.